உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்டில் வந்துட்டு சின்னதாக இடம் வச்சுருந்தா கூட அவங்க வந்து செடி வச்சுருவாங்க. முன்ன வந்து நிறைய செடிங்க இருந்தது, நிறைய பூச்செடிங்கலாம் இருந்தது. அங்கே பாருங்கள், இந்த முருங்கை மரத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை. நான் எப்போ வந்து ஊருக்கு வந்தாலும் ஊர்லேருந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஒரு 2 நாளைக்காவது நம்ம வீட்டில் செஞ்சுருவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தென்னை மரத்தில் கூட இந்த தேங்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கிறது 4 தென்னை மரம் தான். முன்ன நிறைய இருந்தது. இப்போ வந்துட்டு எல்லாம் வந்துட்டு 2 மரம்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து கீழே பார்த்திங்கன்னா, அந்த தென்னை மரத்துக்கு கீழே கூட சின்ன சின்ன அரச மரம், அப்புறம் வேப்ப மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு காயின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். அதெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்தம்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதெல்லாம் நல்லா காஞ்சி காஞ்சி இருக்குது. தண்ணியில் போட்டால் அப்படியே வெடிக்கும். சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அருங்க புல்லெல்லாம் நிறைய இருக்கும். நம்மளுக்கு இந்த செவுரு ஒட்டி கூட சின்ன சின்ன இடம் கேப் இருந்தால் கூட அதில் கூட நிறைய பட்டாசு காய் செடி வந்துடும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கடையில் வாங்கி நான் பார்த்தது கிடையாது. கொத்தமல்லி வாங்குவாங்க, ஆனால் கருவேப்பிலை வாங்கி நான் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்க, ஒரு பெரிய செடி வச்சுருக்காங்க. அதில் தான் உருவி உருவி செஞ்சுருக்காங்க. 1 இல்லை 2 செடி இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேப்ப மரம், அப்புறம் கருவேப்பிலை மரம். முன்ன வந்து சுண்டைக்காய் செடியெலாம் இருந்துச்சு. நிறைய சுண்டைக்காய் மரம் அப்போலாம் நான் பறிச்சுட்டு போவேன். இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க. அரச மரமும் சேர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு தென்னை மரம். தென்னை மரமெல்லாம் இப்போ கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் இப்போ குளிர் காலத்துக்கு அவ்வளவும் ஊற்றியும் அப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரியாக. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னை கேட்டால் சின்னதாக ஒரு இடம் இருந்தால் கூட அந்த இடத்துல நிறைய நம்ம வந்து செடி வச்சு அழகு பார்க்கலாம். இந்த இடம்லாம் நிறைய பூச்செடிங்க அது இதுன்னு இருந்துச்சு. இதில் வந்து கீரை வச்சுருந்தாங்க. அது என்ன கீரைனா பொன்னாங்கண்ணி கீரைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ காஞ்சி போச்சு. சின்னதாக ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல அந்த சாமந்தி பூவு, நிறைய வெங்காயத்தாள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கேயும் பட்டாசு காய் நிறைய இருக்குது. இதெல்லாம் பராமரிக்க முடியல. பராமரிக்க முடிஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். அம்மா பார்த்திங்கன்னா, எல்லா கருவேப்பிலையும் உருவி அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அந்த செடியில் அப்படியே உருவிட்டு அந்த இலையோடு அதை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் காஞ்சி விழுவுது. ஆனால் எங்கள் அம்மா எப்பயுமே கடையில் தான் வாங்குவாங்கன்ட்டுலாம் இல்லை. எப்பயுமே இந்த இதில் தான் பிரித்து போடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன் நிறையா வாட்டி. இது பார்த்திங்கன்னா, ஒரே சின்னதாக ஒரு கீழே வந்து ஒரு சின்ன செடி மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதுலேயே வந்து நிலத்தோட நிலமா இருக்குது. அது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கத்தாழை இருக்குது, அப்புறம் வேப்ப மரம் இருக்குது, அப்புறம் முள் வேற குத்திருச்சு. என்னன்னாக்கா, இதில் வந்து நாட்டு எலுமிச்சை மரம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா, பட்டாசு காய் வந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் பட்டாசு காய் நம்ம வச்சு ரொம்ப விளையாண்டோம். இப்போல்லாம் அதெல்லாம் பிச்சு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. கொஞ்சம் இடம் தான். அந்த கொஞ்சம் இடத்துல எத்தனை செடி வந்திருக்கு பாருங்களேன். அதாவது வேப்ப மரம், அரச மரம், எலுமிச்சை மரம், நாட்டு எலுமிச்சை மரம், அப்புறமா வந்து நிறைய கத்தாழை வந்து வச்சுருக்காங்க. எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சி இந்த இடத்துல எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா ஒரே இடத்துல கொஞ்சமாக இருந்தாலும் நிறையா வந்துட்டு செடி வந்திருக்கு. இந்த இடத்துல முன்ன அப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு செடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். அந்த மிளகாய் செடி, அப்புறமா தக்காளி செடி வந்திருக்கு. எல்லாத்தையும் எங்கள் அம்மா உருவி உருவி வச்சதுனால அப்படி அப்படியே இருக்குது. அது வந்து அதுவே தானாக விழுந்துரும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் சின்னதாக இடம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வைங்க. ஆனால் அது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு வீட்டில் செடி இருந்து அதை நம்ம பறித்து வச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.